14/11/2024 வியாழக்கிழமை. மேஷராசிக்காரர்களை இன்று சந்திரன் உங்கள் ராசியில பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். மேஷராசி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், வெளியூர் பயணம் வெற்றியை தரும். இன்று நீண்ட நாள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும், தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இன்று கடன் வாங்க வேண்டாம். ரிஷபராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும், காரிய அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். ரிஷபராசி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களே இன்று சிலருக்கு வேலை வாய்ப்புகள் உண்டாகும், தேவையில்லாமல் மற்றவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம், குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். மிதுன ராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனப்பூச நட்சத்திரக்காரர்களே இன்று சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும், காரிய அனுகூலம் உண்டாகும். கடகராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாகும், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை கைக்கூடி வரும், உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும், வீடு கட்ட எதிர்பார்த்திருந்த பணம் கைக்கு வரும். கடகராசி, புனப்பூசம், பூசம், ஆயிலம் நட்சத்திரக்காரர்களே இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும், காரிய அனுகூலம் உண்டாகும், சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு பணி மாற்றம் ஏற்படும், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும். சிம்மராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று புதிய தொழில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும், காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும், சிலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். சிம்ம ராசி, மகம், பூரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும், இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், சிலருக்கு குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், தாய் வழி சொத்து கைக்கு வரும். கன்னிராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம், கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள், வேலை பார்க்கும் இடத்தில் சண்டை சச்சரவு வேண்டாம், புதிய கடன் எதுவும் வாங்க வேண்டாம். கன்னிராசி, உத்திராடம், அஷ்டம், சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்று எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும், சிலருக்கு சண்டை சச்சரவு ஏற்படும், கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்று உருவாகும், சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று காரிய தடைகள் விலகி எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும், வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும், செய்யும் செயலில் பொறுமை தேவை. துலாம் ராசி, சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களே இன்று சுப காரியங்கள் கைக்கூடி வரும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமைகள் உண்டாகும், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும், மனம் சந்தோஷமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை கைக்கூடி வரும், உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும், குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். விருச்சிக ராசி, விசாகம், மனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களே இன்று உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவு ஏற்படலாம், இன்று சிலருக்கு குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டிய நாள். தனுசு ராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் தீரும், சிலருக்கு பதவி உயர்வுடன் வேலை வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரக்காரர்களே இன்று சுப காரியங்கள் கைகூடி வரும், சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும், உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள், நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மகர ராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. இன்று நண்பர்கள் உறவினர்கள் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும், தந்தை வழி சொத்து கைக்கு வரும், நீங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் கைக்கூடி வரக்கூடிய அற்புதமான நாள், சிலருக்கு குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மகர ராசி, உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே இன்று தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை ஏற்படும், குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும், புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். கும்பராசிக்காரர்களே இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி ராசியில பயணம் செய்கிறாரு. இன்று கூட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள், பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இன்று உங்களுக்கு உண்டாகும். கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களே வேலை பார்க்கும் இடத்தில் சண்டை சச்சரவு எதுவும் வேண்டாம்,
கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும். மீனராசிக்காரர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் பயணம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாரு. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். மீனராசி புரட்டாதி, உத்திராடி, ரேவதி நட்சத்திரக்காரர்களே, இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை கைகூடி வரும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். இன்று நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். இன்று சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். இன்று பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும்.